வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். தனுசு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் அமைந்து ஒவ்வொன்றும் இம்மாதம் தனித்துவமான அனுபவங்களை அருளுகின்றன. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இம்மாதம் ஆன்மீக தேடல்களும் உள்முக சிந்தனைகளும் ஆழமடையும். முதல் பாதத்தினருக்கு தனிப்பட்ட மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும். 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் நிதி விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. 3ஆம் பாதத்தினர் தொடர்புகளை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் பெறுவீர்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கவனம் பெறும். அடுத்து போராடம் நட்சத்திர வாசிகளுக்கு இம்மாதம் மறைந்திருந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். முதல் பாதத்தினருக்கு உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அமையும். 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் மரபுசார் விஷயங்களில் தெளிவு பெறுவீர்கள். 3ஆம் பாதத்தினர் கூட்டு முயற்சிகளில் புதிய பார்வை பெறுவீர்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். இறுதியாக உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தீர்வுகள் கிடைக்கும் காலம் நெருங்குகிறது. பொறுமையும் விவேகமும் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். எல்லா நட்சத்திரங்களுக்கும் இம்மாதம் கிரகங்களின் அருள் கிடைக்கட்டும். நவம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்கு கிரக இயக்கங்கள் பல்வேறு அனுபவங்களை அருளுகின்றன. சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் 11ஆம் வீட்டிலும் 17ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். இதனால் ஆரம்பத்தில் லாப வாய்ப்புகளும் சமூக தொடர்புகளும் சாதகமாக அமையும். எனினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். அதே சமயம் புதன் பகவான் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பின்னர் அவர் 11ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது நல்லது. மேலும் சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் தேதி அன்று 11ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். 27ஆம் தேதி அன்று அவர் 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். நடுப்பகுதியில் உறவுகளில் இனிமை பெருகும். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் மறைமுக செலவுகளும் ஆன்மீக பயணங்களும் நிகழலாம். குரு பகவான் 12ஆம் தேதி அன்று 8ஆம் வீட்டில் வக்ர நிலையை அடைகிறார். இது ஆழமான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இறுதியாக சனி பகவான் 28ஆம் தேதி அன்று 4ஆம் வீட்டில் நேர்கதிக்கு திரும்புகிறார். நீண்ட கால திட்டங்களுக்கு புதிய வேகம் கிடைக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டிலும் கேது பகவான் 9ஆம் வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதால் தைரியமான முயற்சிகளும் ஆன்மீக நாட்டமும் சமநிலையில் அமையும். கிரகங்களின் அருளால் இம்மாதம் நன்மைகள் பெருகட்டும். தொழில்துறையில் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் லாபங்களையும் சமூக தொடர்புகளையும் அருளுகிறார். இந்த காலகட்டத்தில் அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். எனினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் அவர் ஆன்மீக பயணங்களுக்கும் தனிமைக்கும் அழைக்கிறார். அதே சமயம் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு அமைகிறது. புதிய ஒப்பந்தங்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். மாத இறுதியில் அவர் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் தொடர்பு விஷயங்களில் தெளிவு பிறக்கும். நிதி விஷயங்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் மாதத்தின் பெரும்பகுதி வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறார். கலை மற்றும் அழகு சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம்.
மறுபுறம் செவ்வாய் பகவான் மறைமுக செலவுகளை உண்டாக்கலாம். மேலும் குரு பகவான் வக்ர நிலையில் மரபுசார் சொத்து விஷயங்களிலும் ஆழமான மாற்றங்களிலும் கவனம் செலுத்த வைக்கிறார். பழைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யும் நேரம் இது. மொத்தத்தில் மாதத்தின் முதல் பாதி தொழிலில் சாதகமாக அமையும். இரண்டாம் பாதியில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். நிதி நிர்வாகத்தில் கவனமும் திட்டமிடலும் அவசியம். செல்வலட்சுமியின் அருள் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும். ஆரோக்கியம் தொடர்பாக செவ்வாய் பகவான் மறைமுக விஷயங்களில் தன் ஆதிக்கத்தை செலுத்துவதால் தூக்கம் மற்றும் ஓய்வில் கவனம் தேவை. மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா, மூச்சு பயிற்சி போன்றவை உதவும். கண்கள் மற்றும் தலை சம்பந்தமான சிறு அசௌகரியங்கள் வரலாம். அதே சமயம் குரு பகவான் வக்ர நிலையில் ஆழமான மாற்றங்களை உண்டாக்கும் இடத்தில் இருப்பதால் நாள்பட்ட பிரச்சினைகள் இருப்பின் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மேலும் சனி பகவான் குடும்ப மற்றும் வீட்டு விஷயங்களில் தன் பார்வையை செலுத்துவதால் மார்பு மற்றும் சுவாச பகுதிகளில் எச்சரிக்கை அவசியம். குளிர்காலம் நெருங்குவதால் உடலை சூடாக வைத்திருங்கள். உணவு விஷயத்தில் சுக்கிர பகவான் இனிமையை அருளும் இடத்தில் நீண்ட காலம் தங்குவதால் இனிப்பு மற்றும் கொழுப்பு உணவுகளில் மிதமான அணுகுமுறை அவசியம். நீர்ச்சத்து அதிகம் எடுத்துக்கொள்வதும் பச்சை காய்கறிகளை சேர்ப்பதும் நன்மை பயக்கும். மொத்தத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இம்மாதம் நலமுடன் கடக்கலாம். தன்வந்திரி பகவானின் அருள் உங்கள் ஆரோக்கியத்தை காக்கட்டும். உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் சுக்கிர பகவான் நட்பு மற்றும் லாபஸ்தானத்தில் நீண்ட நேரம் தங்குவதால் சமூக தொடர்புகளில் இனிமை பெருகுகிறது. மூத்த சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் சாதகமான உரையாடல்கள் அமையும். புதிய நட்பு உறவுகள் மலரும் வாய்ப்புகளும் உண்டு. எனினும் செவ்வாய் பகவான் மறைமுக விஷயங்களில் தன் செல்வாக்கை செலுத்துவதால் கணவன் மனைவி உறவில் சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதே சமயம் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது தொடர்பு விஷயங்களில் தெளிவு அவசியம். பேசும்போது பொறுமையாக கேட்பதும் கருத்துக்களை மென்மையாக பகிர்வதும் உறவுகளை மேம்படுத்தும். மேலும் சனி பகவான் குடும்ப மற்றும் வீட்டு விஷயங்களில் நேர்கதிக்கு திரும்பும் போது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த முடிவுகளை எடுக்கும் நேரம் வரும். பெற்றோருடன் அதிக நேரம் செலவிடுவது நல்லது. சொத்து மற்றும் வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும். குரு பகவான் வக்ர நிலையில் மாற்றங்களை உண்டாக்கும் இடத்தில் இருப்பதால் உறவுகளில் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடனான பேச்சில் ராகு பகவான் தைரியத்தையும் புதுமையையும் அருளும் இடத்தில் இருப்பதால் அவர்களின் நவீன சிந்தனைகளை ஊக்குவிக்கலாம். இருப்பினும் பாரம்பரிய மதிப்புகளையும் இணைத்து வழிகாட்டுவது அவசியம். மொத்தத்தில் பொறுமையும் புரிதலும் இம்மாத உறவுகளை பலப்படுத்தும். குடும்ப தெய்வங்களின் அருள் உங்கள் உறவுகளை காக்கட்டும். மூலோபாய வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு விஷயங்களில் ராகு பகவான் தைரியத்தையும் தொடர்பு திறனையும் அதிகரிக்கும் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் அறிவை விரிவுபடுத்தவும் ஏற்ற காலம் இது. குறுகிய பயணங்களும் புதிய தொடர்புகளும் நல்ல பலன்கள் தரும். அதே சமயம் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் லாபங்களையும் சமூக வலிமைகளையும் வலுப்படுத்துகிறார். தொழில்முறை குழுக்களில் இணைவதும் பயிலரங்குகளில் பங்கேற்பதும் பயனளிக்கும். மேலும் சுக்கிர பகவானின் அருளால் கலை மற்றும் இசை நிகழ்வுகளில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை தரும். ராகு பகவானின் தாக்கத்தால் புதிய தொழில்நுட்பங்களை கற்கவும் டிஜிட்டல் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் அமையும். எனினும் எல்லா முயற்சிகளையும் தர்ம வழியில் மேற்கொள்ள வேண்டும். கேது பகவான் ஆன்மீக மற்றும் உயர்கல்வி விஷயங்களில் தன் செல்வாக்கை செலுத்துவதால் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சமுதாய சேவையில் பங்கேற்பது இம்மாதம் விசேஷ திருப்தி அளிக்கும். தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதால் புதிய நட்புகளும் மன நிறைவும் கிடைக்கும். மூத்தோருக்கு உதவுவதும் அறிவை பகிர்வதும் புண்ணியம் தரும். மொத்தத்தில் சமூக பங்களிப்பும் தனிப்பட்ட வளர்ச்சியும் இணைந்து செல்லும் மாதம் இது. லோக சமஸ்த சுகினோ பவந்து என்ற மந்திரத்தின் பொருள் நிறைவேறும் காலம்.
ஆன்மீக வளர்ச்சி விஷயங்களில் கேது பகவான் தர்மம் மற்றும் உயர் ஞானத்தின் இடத்தில் சஞ்சரிப்பதால் உள்ளார்ந்த தேடல்களில் ஆழமான ஈடுபாடு ஏற்படுகிறது. பாரம்பரிய வேத நூல்களை படிப்பதும் ஆன்மீக குருக்களின் உபதேசங்களை கேட்பதும் மனதிற்கு தெளிவை அளிக்கும். இம்மாதம் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள உகந்த காலம். அதே சமயம் குரு பகவான் வக்ர நிலையில் மறைமுக ஞானத்தை அருளும் இடத்தில் இருப்பதால் மறைந்திருக்கும் உண்மைகளை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. தியானம் மற்றும் மௌன பயிற்சிகள் மூலம் உள்ளார்ந்த அமைதியை அடையலாம். ஜபம் தொடர்ந்து செய்வது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குருவாயூர் கிருஷ்ணர், ஐயப்ப சுவாமி அல்லது தனுசு ராசிக்கான அதிதேவதையான பிரம்மாவை வழிபடுவது சிறப்பு பலன்கள் தரும். மேலும் சனி பகவான் மாத இறுதியில் நேர்கதிக்கு திரும்புவதால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஆன்மீக கடமைகளை நிறைவேற்ற நேரம் வந்துள்ளது. முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்துதல், கோயில் சேவை, தேவையில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபடுவது நன்மை தரும். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணிவது, வியாழன்களில் விரதம் இருப்பது, கடலை மாவு தானம் செய்வது இம்மாதத்தில் சாதகமான பலன்கள் அளிக்கும். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் உங்கள் ஆன்மீக பயணத்தை வழிநடத்தட்டும். நவம்பர் 5ஆம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். நவம்பர் 20ஆம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு பல பரிமாண அனுபவங்களை அருளும் காலகட்டமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் லாப வாய்ப்புகளும் சமூக தொடர்புகளும் சாதகமாக இருக்கும். எனினும் 2ஆம் பாதியில் உள்முக சிந்தனைக்கும் பொறுமைக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். புதன் பகவான் அவரது வக்ர நிலையில் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் தொடர்பு விஷயங்களில் தெளிவு பெறவும் வாய்ப்பளிக்கிறார். தொழில் விஷயங்களில் விவேகமாக செயல்படுவதும் நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துவதும் அவசியம். உறவுகளில் பொறுமையும் புரிதலும் கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறந்த காலமாக இருப்பதால் தியானம், ஜபம், புண்ணிய செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை அளிக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தினருக்கு ஆன்மீக தேடல்கள் ஆழமடையும். போராடம் நட்சத்திரத்தினருக்கு உள்ளார்ந்த மாற்றங்கள் வெளிப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு குடும்ப விஷயங்களில் தெளிவு பிறக்கும். கிரகங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி விவேகத்துடன் செயல்பட்டால் இம்மாதம் வளமானதாக அமையும். சர்வ மங்களம் பகவதி பாஹிமாம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.